நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்கள் 2025 மே மாதம் 14ஆம் தேதி நடக்கிற குரு பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிநாதன் சுக்கிரனாக இருக்கிறவங்க எப்பயுமே ஒரு லக்ஸரியான லைஃப் எதிர்பார்க்கறது இல்லை, லக்ஸரியாக தான் இருப்பீங்க. வீடு வாகனம் இதெல்லாம் அந்த லக்னத்தினுடைய சிறப்பு, அந்த ராசியினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்கள் எப்பயுமே கலையான தோட்டத்தையும் அழகான கவர்ச்சியான உடையும் போட்டுக்கிட்டு நீட்டாக ஒரு செல்வாக்கான கடனே இருந்தாலும் செல்வாக்க பாட்டை டிப்டாப்பாக போயிட்டு இருப்பீங்க. கடன் இருக்கிறத தோரணை காமிச்சிக்க மாட்டீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அபாரமான ஒரு அமைப்பை கொடுக்கும் கண்டிப்பாக. ஆக 2ல் குரு 11ல் சனி, இது ஒரு பெரிய அபாரமான அமைப்பு இல்லையா? 12ல் சூரியன் அப்படிங்கிறது அது வேறு விதமான ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்ள ரொம்ப நல்லா இப்போ தைரியம், வீரியம், துணிச்சல் இது எல்லாமே இங்கே உண்டு. இயல்பாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இந்த ராசிக்கு 2ல் குரு வர்றது ஒரு அபாரமான அமைப்பு தான். எந்த திசையாக இருந்து நடந்தாலும் சரி வருமானம் கூடுதலாக அங்கே போகிறோம். இது வரைக்கும் வேலை கிடைக்கலன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு பண்ணும். சரி, வேலை கிடைச்சி வேலையில் இருக்கிறவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். 2ஆம் இடத்துல குரு எப்படி இருக்காருங்கிற ஒரு கணிதம் வருது இல்லையா? ராசியை சனி பார்க்குறாரு. பட்சற்ற மனக்குழப்பத்தோடு இருப்பீங்க. அப்போ தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களில் அது ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறீங்க. வேலையில் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க தப்பு பண்ணி மேலதிகாரிக்கிட்ட மாட்டக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். நீங்கள் தொழிலில் இருக்கிறீங்க, வேலை கிடச்சிருச்சு, சந்தோஷம். வேலை செய்யும்போது வரக்கூடிய பிரச்சனைகளை பேஸ் பண்ணுற அமைப்பு இப்போ வரும். 2ஆம் இடத்துக்கு ஒரு பகை, அந்த இடத்துல பகையாக இருந்து உங்களுக்கு ராசியை ரிஷப ராசியை சனி பார்ப்பது குற்றம். சனி பார்த்தாவே அங்கே கலக்கம் உண்டாகும். சனி பார்த்தாவே அங்கே வேதனை உண்டாகும். வேதனை எப்போங்க வரும்? வேலையில் சிக்கல் ஏற்பட்டு வேலையில் உங்களுக்கு சஸ்பெண்டோ இல்லை டீப்ரமோட்டோ இது மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக வேலையில் தடங்கள், வேலை செய்ய முடியாத ஒரு சூழல், இடமாற்றம் போன்ற அமைப்பு. அந்த இடமாற்றத்தினால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் உங்களுக்கு பிடிக்காத இடத்துல கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போடுவான். மேல் அதிகாரி உனக்கு நெகட்டிவாக இருப்பான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதேமாதிரி வீட்டில் உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவாங்க. நாம் சொல்கிறத அவங்க சரியாக கடைப்பிடிக்க மாட்டாங்க. அப்போ அந்த மன அழுத்தத்தையும் அங்கே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆக நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு சிந்தனை கெட்டு போகுது. சிந்தனை கெடுக்கிறது உன்னுடைய ஃபேமிலி, உன் குடும்ப நண்பர்கள், உன்னுடைய குழந்தைகள், தொழில் செய்யக்கூடிய தொழில் பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க. இதெல்லாம் இப்படிலாம் மாற்றம் வருது. நாம் எல்லாமே நல்லா தானே கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தோமே, நாம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டுமே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தை அங்கே கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ இதில் ராசிக்கு 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த 7ஆம் பாவகம், பாவகாதிபதி ஆகிய செவ்வாய் நீச்சம் அடைகிறார். அப்போ நண்பர்கள்கிட்டையோ உங்களுக்கு பங்குதாரர்கள்கிட்டையோ குடும்பத்தில் மனைவிக்கிட்டேயோ ரொம்பவும் எச்சரிக்கையாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு தான் இப்போ இங்கே சொல்ல வரோம். மனைவியை நிறைய பேர் இந்த ராசிக்காரர்கள் மனைவியை பிரிஞ்சு கோர்ட்டு கேஸுன்னு போகிற அமைப்புலையும் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்கிறது உண்மை. அதெல்லாம் நமக்கு திரும்ப ஒன்று சேருமா சேராதா அப்படிங்கிற ஒரு மனக்கடக்கத்தில் இருப்பீங்க. ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தளவுல ராசிநாதன் உங்களுக்கு வலுவாக இருந்தாலும் அவர் உச்சநிலையில் இருந்தாலும் ஒருவேளை பலகீனமாக இருக்கிறாங்க அப்படின்னால் மனைவியை நீங்கள் நேசிப்பீங்க. உங்களை மனைவி நேசிக்காத அமைப்புக்கு உங்கள் தசாபத்தி அமைப்பில் சில குற்றங்கள் நடக்கும். அப்போ அவங்க உங்களை வெறுத்து போகிற அமைப்பு வரும்போது நீங்கள் அவங்கள நெருங்கி போனாலுமே அவங்களோட நெருங்க விடாத ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்குள்ள வருமான பிரச்சனையில் ஈகோ வந்துடும். நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், நான் இப்படி தான் செலவு பண்ணுவேன், நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், நான் இதை தான் வாங்குவேன், நான் வாங்கிறத நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் எனக்கு கட்டளை போடக்கூடாது அப்படின்னு உங்கள் மனைவியார் போடுவாங்க. மனைவியாக இருக்கிறவங்க கணவனுக்கு போடுவாங்க. அந்த கட்டளை போடுற அமைப்பில் தான் சிக்கல். ராசி சனி பார்க்கும்போது உங்களுக்கு எதிர்வாதம் ஏற்படும். மனதுக்கு விரோதமான மனவிரோதமான செயல் ஏற்படுதாங்க. மனைவிக்கு பிடிக்காத சம்பவத்தை நீங்கள் செய்வீங்க, உங்களுக்கு பிடிக்காத சம்பவத்தை மனைவி செய்வாங்க. அப்போ அங்கே போட்டா போட்டி உருவாகும். இதனால் குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. குழந்தைகள் உங்களுக்கு பாதிக்கப்படுறதுங்கிறது என்ன? அவங்க உங்கள்கிட்ட எடுத்து சண்டை போகிறதில்லை. அவங்க மனநிலை கெட்டு போய் அவங்களுடைய கல்வி அமைப்பு மற்ற அமைப்புகள் எல்லாமே பாதிக்கப்படும். இது எல்லாமே ரொம்ப யோசித்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் அடி எடுத்து வைக்கணும். 2ல் குரு வந்துடுறதுனால உங்களுக்கு குடும்பம் நல்லா இருந்துடும், குடும்பம் பொலிவாக இருக்கும், குடும்ப பண வசதி நல்லா இருந்துருங்கிறதெல்லாம் சும்மா அப்படிலாம் இல்லை. உங்களை யார் பார்க்குறா? நீங்கள் என்ன மனநிலையிலும் இருக்கிறீங்க? நீங்கள் ஏன் உங்களுக்கு எதுவுமே சரியாக நடக்கலை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் போகிறீங்க. யாரை பார்த்தாலும் பிடிக்கலை, யாரை பார்த்தாலும் ஒரு மனதை எரிச்சலோடையும் என்ன பார்க்கும்போதே நமக்கு அந்த 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 விகாரமான நமக்கு மன உறுத்தலாம் அங்கே வருதுங்கிறது தானே உண்மை.
பார்க்கும்போது எல்லாம் மண்ணோட வந்து பழகிறவங்க பேசுகிறவங்கெல்லாம் அவங்களுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்காக வருவாங்க. அரசு துறையில் இருந்தாலும் அவங்களுடைய தேவையை நோக்கி உங்கள்கிட்ட வந்து உங்கள் வேலையை முடிச்சுக்கிட்டு உங்களை மாட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் 2ஆம் இடத்தில் குரு தொடர்பு கொள்ளும்போது குரு குழந்தைங்களுடைய படிப்பு நல்ல தீவிரமாக இருக்கும். பருவ வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்யாணம் நடத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அந்த கல்யாணத்துக்குண்டான பணமோ மற்ற விஷயமோ நீங்கள் கடன் வாங்குகிற நிலையை ஏற்படுத்தும். கடன் வாங்கியாவது கல்யாணத்தை நடத்த முடியுமான்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணியே நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு ஏற்படுத்தும். ஏன் நிம்மதி இல்லை? அதிகமான செலவு அங்கே கொண்டாந்து நிறுத்திடும். உங்களுடைய ஆற்றல் என்ன பண்ணுது அப்படிங்கிறதான் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன். பெரும்பாலான பெற்றோர்கள் இப்போ இந்த ராசியை சேர்ந்தவர்கள் பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினர்களாக இருந்தாலும் சரி, பருவ வயசில் இருக்கக்கூடிய இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஒரு விதமான ஒரு லக்ஸரி லைஃப்ங்கிறது என்ன? வசதி வாய்ப்பு, அதாவது வருமானம் சரியாக இல்லை, பெரிய தொழிலில் வேலையில் நீங்கள் இல்லை, ஜீவனம் பண்ணுறதுக்காக ஒரு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஜீவனத்துக்காக மட்டும்தான் அந்த வருமானம் போயிட்டுருக்குது. ஆனால் லக்ஸரிங்கிறது அந்த பாயிண்ட்டை நான் ஏன் சொல்கிறேன்? சுகபோக வாழ்க்கைன்னு சொல்கிறேன். சுகபோக வாழ்க்கைன்னா காரில் போகணும்னு நினைப்பீங்க. அப்போ கடன் வாங்குறீங்கள? காரில் போகணும், பெரிய மெத்தை விட்டு டைல்ஸ் போட்ட வீடு கட்டணும், அப்போ தான் நமக்கு பொண்ணை கொடுப்பாங்க, நம்ம பையனுக்கு பொண்ணை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடமா தானே பெற்றவங்களும் எதிர்பார்க்குறீங்க, மாப்பிள்ளை பெற்றவங்களும் எதிர்பார்க்குறீங்க. இது ஒரு பேராசையான அமைப்பை உண்டு பண்ணுதுங்கிறது தான் இப்போ நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நாள் உங்ககிட்ட 11ல் இருந்த ராகு 10ல் வர்றாரு. 10ல் வரும்போது என்ன பண்ணுவார்? 10ஆம் பாவம் தொழிலை கெடுக்குங்கிறது தான் உண்மை. இருப்பினும் குரு பார்வை இருக்கின்ற ஒரு காரணத்தினால அந்த 10ஆம் பாவத்தை திரும்ப குரு பார்க்குறாரு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான். ஆனால் முதல்ல ஒரு டென்ஷன் ஒன்று பண்ணும். தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த தொழிலில் மனசு கெட்டு போய் தான் அதுக்கப்புறம் உனக்கு போட்டியாகவே வருவான். நீ சக ஊழியர்கள் தொழில் செய்கிற இடத்துல உனக்கு போட்டியாக தான். நீ அந்த பாயிண்டில் ஏன் அந்த ஆளுக்கு வேலையை கொடுத்த? அவன் அந்த ஆளை திரும்ப தூக்கி வேறு அதே இடத்துல போடு. இதெல்லாம் நடக்கும். மன உளைச்சலுக்கு ஆளாம அமைப்பு நடக்கும். காரணம், ராசியை ரிஷப ராசியை சனி பார்ப்பது. இருந்தாலும் அவர் இயல்பான பலமாக பார்க்கல. இயற்கை சூப்பரான சனி வீட்டிலேருந்து பார்க்குறாரு. எப்படி பார்த்தாலும் கெட்டவன் தான். நல்லவன் வீட்டில் ஒரு கெட்டவன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சனி அவர் வீட்டில் இருந்தால் முழுசாக அவர் வீட்டில் அவர் கெட்டவன். அடுத்த வீட்டில் போய் சனி உட்காரும்போது ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வீட்டில், நல்லவன் வீட்டில் ஒரு கெட்டவன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அதிகம் இல்லைனாலும் அவருடைய சேட்டையை அவர் பண்ணுவார். சனிங்கிறது சந்தேகத்தை உறுதிப்படுத்தும், சந்தேகத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை இழக்க வைக்கும், துரோகத்தை பண்ண வைக்கும், நயவஞ்சகத்தை உண்டு பண்ணும். இந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களுடைய சக ஆட்களாலேயோ, சக சொந்த பந்தங்களாலேயோ, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாலேயோ, உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா போன்ற அண்ணன் தம்பிக்க உறவுகளாலேயோ நடக்கும். அதனால் நீங்கள் கேஷுவலாக ஜாலியாக இருக்கிற விஷயத்தை ஓப்பனாக சொல்லிவிட்டு தான் அப்புறம் என் பொண்ணுக்கு அங்கே மாப்பிள்ளை கிடச்சிருச்சு, பிரமாதமான இடம், அப்படி இடம் எப்படின்னு நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு சொல்லுவேன். உடனே திரும்ப கவலைப்படுற அமைப்பை உண்டு பண்ணிவிடும். ஏன்? நீ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய உறவுகளே அங்கே கெடுத்தணும். அதை பார்த்து அங்கே ஏப்பா கொடுக்குற, அது ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை, அந்த பையன் சரியில்லை, உங்கள் பையனை சரியில்லைன்னு உன் சொந்த பந்தமே சொல்லணும், உங்கள் பொண்ணு சரியில்லைன்னு உன் சொந்த பந்தமே சொல்லணும். இதெல்லாம் சனியின் பார்வையால் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ தொழிலில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, தொழிலில் 2ஆம் இடத்துல குரு வர்றாரு இல்லையா? 2ஆம் இடத்துல குரு வந்து தொழில் நடந்துகிட்டு இருக்கான். ஆனால் நீ நிம்மதியாக இருக்க மாட்டியே. மேலே இருக்கிறவன் உனக்கு ஒர்க் லோடு அதிகமாக கொடுப்பானே. நீ இந்த வேலையை செய்யலை அப்படின்னா உடனே நீ லீவ் போடுங்க அப்படிமா, இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணி வைப்பான். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கையாள வேண்டிய ஒரு அமைப்பு தான் இங்கே இருக்கும். குரு பகை. 2ஆம் இடங்கிறது சுபம்ங்கிறது என்ன? 2ஆம் இடத்துக்கு உண்டான அமைப்பு அங்கே கொடுப்பார். அப்போ வரவை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார். அந்த வருமானத்துக்குள்கிட்ட கொடுத்து நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருப்பார். அப்போ எந்தெந்த வகையில் நிம்மதி கிடைக்கும்? தொழிலில் நிம்மதி கெடும், சக ஊழியர்கள் கூட இருக்கும்போது நிம்மதி கெடும். குடும்பத்தில் நீ அந்த கோபத்தை கொண்டாந்து குடும்பத்தில் பிள்ளைங்க மேலேயும் மனைவி மேலேயும் காமிச்சிங்கன்னா அவங்களும் நிம்மதி கெடுப்பாங்க, நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க, அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்கிற ஒரு அமைப்பை கண்டிப்பாக பண்ணிடும். அதனால் ரிஷபராசி அன்பர்கள் எல்லாமே இந்த நடந்த குரு பெயர்ச்சி சாதகமான பலனை கொடுத்து வருமானத்தை கொடுத்தாலும் நிம்மதியை கெடுப்பாருங்கிற ஒரு வரி இங்கே கண்டிப்பாக உண்டு. நான் சொன்ன பாயிண்டில் அத்தனை பாயிண்ட்லேயுமே அங்கே நிம்மதி அங்கே கெடும். அடுத்ததாக ஏதாவது ஒரு இடமோ நிலமோ நீங்கள் விற்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்த விற்க முடியாத, அது மேலே வழக்கோ பிரச்சனையோ, அண்ணன் தம்பிகள் ரீதியான வழக்கோ பிரச்சனையோ, இது எல்லாமே அங்கே கண்டிப்பாக முன்னே வந்து நிற்கும். உனக்கு பணம் தேவைப்படுது, அந்த பணத்தை நீ நிலத்தை விற்று தான் வாங்கணும்னு நினைப்பேன். அந்த
நிலத்தை விற்க முடியாத உன்னுடைய அண்ணன் தம்பிகள், சகோதரர்கள், சித்தப்பா, பெரியப்பா மக்கள் வழக்க தொடர்ந்துக்கிட்டு இருப்பான். நான் கையெழுத்து போட்டால் தான் உனக்கு கொடுக்க, நான் கையெழுத்து போட மாட்டேன். அப்போ உன் வேலை நடக்காது. அப்போ நீ என்ன பண்ணுற, இன்னும் ஒரு சில நண்பர்கள் அண்ணன் தம்பிக்கு நிலத்தில் ஜாயின் பண்ணி வீட்டை கட்டிவிடுவான். கட்டிவிட்டு இப்போ யோசிப்பான், இப்போ நிலம் அவனு தான் இருக்கும், வீடு கட்டினது ஒன்று தான் இருக்கும். அப்போ நீ அதை எப்படி அது ரிலீஸ் பண்ண முடியும்? நிலத்தை அவன் எழுதி கொடுக்க மாட்டான். நீ என் நிலத்தில் ஏன் கட்டின அப்படிமா. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள், வழக்குகள் போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. ஆக சகோதர உறவுகள் இந்த மாதிரி அமையத்தில் தான் பகையாகுதுங்கிறது தான் உண்மை. உங்கள் மனம் பணத்தை அவ்வளோ தூரம் செலவு பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னே நான் வீட்டை கட்டிட்டேன் சார், இப்போ நிலம் என்னது அவங்க இதுங்கிறேன், அப்போ நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் கட்டிவிட்டோம், இப்போ நாங்கள் சந்தோஷமாக பிரச்சனை பண்ணிட்டுறாரு, இந்த பிரச்சனை தீருமா தீராதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்க எல்லாமே திரும்ப ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னா கிரகங்கள் பாதிக்கப்படும் போது வரும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பிரச்சனையை கொடுக்குறவர். அது அவங்கவுங்க ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பில் தான் பிரச்சனை தீர்மா தீரதான் தெரியும். ஆனால் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதனால் ரிஷபராசி அன்பர்கள் எல்லாமே பொறுமையாக இருக்கணும். என்ன எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையாக, திருமணம் பார்க்கணுன்னா கூட, பொண்ணு பார்க்கணுன்னா கூட எச்சரிக்கையாக நீங்கள் பார்க்கணும். அது நல்லதாக கெட்டதா, கெட்ட இடத்த காமிச்சிடும். அதனால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா ராசி சனி பார்க்குற ஒரே காரணத்தினால பாதிப்புகள் கூடுதலாக இருக்கும். நன்றி, வணக்கம்.